Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சர்வதேச 5ஆம் தலைமுறை தரத்துக்கிணையாக அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் உள்நாட்டிலேயே அடுத்த தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கும் திட்டத்தில் இந்தியா முக்கிய முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. இந்தியாவின் நீண்டகால 5ஆம் தலைமுறை மேம்பட்ட நடுத்தர போர் விமானத்துக்கான பிரத்யேக உற்பத்தி, சோதனை மற்றும் ஒருங்கிணைப்பு மையங்களுடன் கூடிய தொழிற்சாலைகளுக்கு ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் கடந்த வாரம் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் அடிக்கல் நாட்டியுள்ளனர். சுமார் 650 ஏக்கர் பரப்பளவில் 15,803 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த திட்டத்திற்கு கடந்த ஆண்டு மே மாதம் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்தது. இந்த போர் விமானத்தின் முதல் முன்மாதிரி விமானம் 2028ஆம் ஆண்டுக்குள் விண்ணில் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 2031க்குள் தயாரிப்புகள் முழுமையாக நிறைவடையும் என்றும் 2035ற்குள் உள்நாட்டிலேயே உருவான முதல் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம் இந்திய விமானப்படையில் முறையாக இணைக்கப்படும் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் கீழ் வானூர்தி மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 25 டன் எடை கொண்ட இரட்டை என்ஜின் விமானமான இது எதிரி ரேடார்களில் இருந்து தப்பிக்கக்கூடிய மேம்பட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கும். அதாவது இந்த விமானம் மிக குறைந்த மின்காந்த அலைகளை வெளியிடுவதால் எதிரி ரேடார்களால் கண்டறிய முடியாது. அதே நேரத்தில் எதிரி விமானங்களை கண்டறிந்து தாக்கி அழிக்கும் மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவை உட்பட பல்வேறு ஆயுதங்களை வைப்பதற்கான உள் ஆயுத களஞ்சியமும் அமைக்கப்பட்டிருக்கும். 6.5 டன் எரிபொருளை சேமிக்கக்கூடிய இந்த போர் விமான தயாரிப்பில் என்ஜின், காற்று உள்ளீட்டு வடிவமைப்பு மற்றும் அகச்சிவப்பு கதிர் கண்காணிப்பு திறன் தொடர்பான 2 முக்கிய பொறியியல் வெற்றியை இந்தியா பெற்றுள்ளது. இந்த 2 தொழில்நுட்பமும் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமான தயாரிப்பில் உள்ள மிகப்பெரிய சவால்களாகும். குறைந்த ரேடார் பார்வை திறனையும் நிலையான என்ஜின் செயல்திறனையும் சமநிலைப்படுத்தி காற்றோட்டத்தை மேம்படுத்தும் வகையில் என்ஜின், காற்று உள்ளீட்டு அமைப்பை இந்திய விஞ்ஞானிகள் செம்மைப்படுத்தியுள்ளனர். மாற்றியமைக்கப்பட்ட ஒரு காற்று உள்ளீட்டு வடிவமைப்பை ஆய்வு செய்த இந்திய விஞ்ஞானிகள் கணக்கீட்டு திரவ இயக்கவியல் மாதிரிகளுடன் காற்று சுரங்க சோதனையையும் பயன்படுத்தி 98% அழுத்த மீட்பை அடைய முடியும் என்று நிரூபித்துள்ளனர். இதன்படி காற்றோட்டத்தின் பெரும்பாலான ஆற்றல் என்ஜினுக்குள் நுழைவதற்கு முன்பே தக்க வைக்கப்படுகிறது. வளைந்த ஸ்டெல்த் இன்டேக் அமைப்புகளுக்கு இத்தகைய செயல்திறன் நிலைகள் மிகவும் மேம்பட்டதாக கருதப்படுகின்றன. சொல்லப்போனால் F-35 லைட்னிங் II உள்ளிட்ட உலகில் உள்ள மற்ற ஸ்டெல்த் போர் விமானங்களில் இதே வடிவமைப்பு கோட்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்டெல்த் விமானங்களுக்கான காற்று சுரங்க சோதனையின் துல்லியத்தை மேம்படுத்துவது மற்றொரு பொறியியல் சவாலாகும். இந்த சவாலையும் இந்திய விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளனர். மேலும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய செயலற்ற அகச்சிவப்பு தேடல் மற்றும் கண்காணிப்பு அமைப்பையும் இணைத்துள்ளனர். எந்த ரேடார் சிக்னல்களையும் வெளியிடாமல் எதிரி விமானங்களை கண்டறிந்து கண்காணிக்கும் வகையில் இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது இலக்குகள் குறித்த தகவல்களை சேகரிக்கும் அதே வேளையில் போர் விமானம் கண்டறியப்படாமல் செல்லவும் அனுமதிக்கிறது. இந்த தொழில்நுட்பம் நடுத்தர மற்றும் நீண்ட அலை அகச்சிவப்பு வரம்புகள் இரண்டையும் உள்ளடக்கிய இரட்டை அலைவரிசை அகச்சிவப்பு உணர்திறனை பயன்படுத்துகிறது. இது இயந்திர புகையிலிருந்து வரும் வெப்ப குறியீடுகளையும் ஸ்டெல்த் விமானங்களால் உருவாக்கப்படும் உடல் வெப்பத்தையும் கண்டறிய உதவுகிறது. இதனால் குறைந்த பார்வை திறன் கொண்ட இலக்குகளுக்கு எதிராகவும் இது திறம்பட செயல்படுகிறது. குறிப்பாக இந்த தொழில்நுட்பத்தால் F-35 லைட்னிங் II மற்றும் F-22 ராப்டர் போன்ற மேம்பட்ட ஸ்டெல்த் போர் விமானங்களை செயல்பாட்டு தூரங்களில் கண்டறிய முடியும் என்று கூறப்படுகிறது. ரேடாரை போலல்லாமல் இது விமானத்தின் இருப்பிடத்தை காட்டிக் கொடுப்பதில்லை என்பதால் மின்னணு உமிழ்வுகள் அபாயகரமானதாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் இது பயனுள்ளதாக அமைகிறது. இந்த அமைப்பு ஒரு மின் ஒளியியல் இலக்கு அமைப்பின் ஒரு பகுதியாக AMCA-வின் மூக்கு பகுதியில் ஒருங்கிணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறைந்த ரேடார் குறுக்கு வெட்டு பரப்பை பராமரிக்க உதவும் என்றும் கூறப்படுகிறது. இந்த விமானத்தின் உற்பத்தியின் மூலம்
5ஆம் தலைமுறை போர் விமானங்களை கொண்ட ஒரு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைகிறது. அமெரிக்காவின் F-22 ராப்டர் மற்றும் F-35A லைட்னிங் II, சீனாவின் J-20 மைட்டி டிராகன் மற்றும் ரஷ்யாவின் சுகோய் Su-57 என்ற வரிசையில் அவற்றை விட மேம்பட்ட 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானத்தை இந்தியா உருவாக்கியுள்ளது.